சும்மா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிறன்னா என்ன அர்த்தம்னா, அதில வந்து ஒரு மிகப்பெரிய அது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அந்த நிலைய வந்து ஒவ்வொருத்தருமே அடையணும். எப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது. அங்க வந்து அப்பா, அம்மா இல்ல குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது. அங்க வந்து இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம், குடும்பத்தில வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. ஏன்னா பேசினா என்ன ஆகும்னா, சும்மா பேசினா கூட ஒரு அமைதியா பேசிட்டு, அப்புறம் அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. ரொம்ப எமோஷனலா வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மகிழ்ச்சிய பகிர்ந்துக்கிறதோ அல்லது பேசுறதோ கிடையாது. ஏன்னா, உணர்ச்சிய உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அதில வந்து எல்லாமே வரும். நீங்க சிரிக்கணுங்கிற ஆசைய கூட விட்டுர்றாங்க. ஏன்னா, சிரிக்கணும்னு ஆசைப்படும்போது, அங்க சண்டையும் வந்துரும். வெறும் சிரிக்க சிரிக்க மட்டுமே முடியாது. சண்ட போட சிரிக்கணும் அப்டின்னா, சண்ட போடவும் செய்யணும். வெறும் சிரிக்க மட்டுமே ஒருத்தர் ஆசைப்பட முடியாது. அங்க முரண்பாடுகள் வரும், சண்ட வரும். அதனால வந்து சண்ட தேவையில்லப்பா. சண்ட வேண்டான்னா, எத வேணாலும் நம்ம தியாகம் பண்ணலாம். மக்கள் வந்து சண்டைய விரும்புறதில்ல. ஒரு குடும்பத்தில வந்து ஒற்றுமையா இருந்தா போதும். ஒண்ணா இருந்தா போதும். அந்த ஒற்றுமைய குலைக்கிற மாரி எ எது வந்தாலும் வேண்டாம். இப்ப சிரிப்பீங்க, ஆனா சண்ட வரும். சண்டைய விரும்புறதில்ல. நெறைய எல்லா குடும்பத்திலயும் என்னன்னா, சண்டைகள விரும்புறதில்ல. அதுக்காக அமைதியா இருக்க பழகுறாங்க. இதுக்கு பேரு தான் சும்மா இருக்கிறதுங்கிறது. சும்மா இருக்க பழகணும் முதல்ல. அதற்கான பயிற்சிய தான் நெறைய குடும்பங்கள்ல இப்ப எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அ நாங்க ஏன்னா நீங்க சிரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குடும்பத்தோட மகிழ்ச்சியா சிரிக்கணும், நெறைய பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சண்டையும் அங்க வரும். ஏன்னா சண்டையும் ஒரு பேச்சுல ஒரு வகை தானே, ஒரு பிரிவு தானே. பேசுதல்ல உள்ள ஒரு பிரிவு தான் சண்டையும். அப்ப சண்டை போடக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, என்ன நெனைக்கிறாங்கன்னா, பேசுறதையே கூட விட்டுர்றாங்க. பேசுறதையே கூட நாங்க தியாகம் பண்ணிர்றோம். நாங்க ஒண்ணா இருந்தா போதும். அமைதியா இருந்தாலும் நாங்க ஒண்ணா இருந்தா போதும். ஒரு குடும்பமா ஒண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள செஞ்சுக்கிட்டு, ஒண்ணா இருந்தா போதும். மத்தபடி வந்து நாங்க வந்து நெறைய பேசணுங்கிற ஆசைலாம் எங்களுக்கு இல்லப்பா. அ ஏன்னா பேசினா சண்டை வரும். சண்டை வந்தா பிரிஞ்சுருவோம். அப்படிங்கும்போது, நாங்க வந்து எங்களுக்கு அந்த பேச்சே கூட இப்போதைக்கு தேவையில்ல. எப்போ நாங்க வந்து நாங்க பேசினாலும், சண்டை போட்டாலும் ஒண்ணாவே இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை என்னைக்கு வருதோ, அன்னைக்கு நாங்க பேசிக்கிறோம், சிரிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். நாங்க சண்டை போட்டா நாங்க பிரிஞ்சிருவோம்னா, நாங்க பிரியறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்கோ, அது எல்லாத்தையும் நாங்க தியாகம் பண்ணிர்றோம். அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, குடும்பங்கள்ல வந்து ஒண்ணா இருந்தாலும், ஒண்ணா இருந்து சும்மா இருக்க கத்துக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது. குடும்பங்கள்ல வந்து சும்மா இருக்கிறதுங்கிறது இதுதான். பேசாம சும்மா இருக்குது. பேசாத, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேரு இதுதான். அதனால அந்த நிலை வந்து இப்ப நெறைய குடும்பங்கள்ல இப்ப வந்துருச்சு. அதற்கு உதவி செய்றது தான் இந்த டிவி. சும்மா இருக்க முடியுமா? முடியாது. அ ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அப்போ அதனால தான் வந்து சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான், இப்போ ஒற்றுமை அவசியம். அதற்கு இந்த டிவி, மொபைல் ஃபோன்லாம் வந்து ஒரு உதவியா இருக்கு. ஏன்னா மக்களுடைய கவனம் எல்லாமே எங்க போயிருது? டிவில போயிருது. மொபைல் ஃபோன்ல திருப்பி விட்டுர்றாங்க. அல்லது புத்தகங்கள திருப்பி விட்டுர்றாங்க. அதனால என்ன ஆகும்னாக்கா, மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ஒரு குடும்பத்திலேயே வந்து ஒரு ஒற்றுமையும், அமைதியும் நிலவறதுக்கு வந்து இந்த இந்த டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்குது. தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் ஒரு தற்காலிக ஒரு தீர்வு. ஒற்றுமையாக இருப்பதற்கான ஒரு தற்காலிக தீர்வு தான் இந்த மொபைல் ஃபோன், டிவி, அ கணினி, இல்ல புத்தகம் இதன் வழியாக அவங்க தங்களுடைய கவனத்த வந்து வேற திசையில திருப்பி, அது சும்மா இருக்கிறது அர்த்தம் கிடையாது. ஒருத்தவங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு உழைப்பு. புத்தகம் படிக்கிற மாரி தான். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மலிவான வழி தான் வந்து புத்தகம் அல்லது வந்து மொபைல் ஃபோன்ன்றது. அப்போ அது வந்து சும்மா இருக்கிறது கிடையாது. அதுவும் ஒரு உழைப்பு. கண்களுக்கு பயங்கரமான உழைப்பு. அந்த மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறது வந்து கண்களுக்கு வந்து சரியான உழைப்பு. டிவி பார்க்குறது. எப்படின்னாக்கா, இப்போ ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாரி அந்த கண் வந்து தனது லென்ஸ மாத்திக்கும். அ பிரைட்டா வரும்போது அத எப்படி பார்க்கணும்? அதுக்கு தகுந்த மாரி கண் வந்து ஏன்னா கண்ணுக்குன்னு ஒரு பாதுகாப்பு முறை இருக்கு. ஒரு பொருள நம்ப கையால ஒரு பொருள தூக்கும்போது, வெயிட் குறைவான ஒரு பொருள தூக்கும்போது, நம்ம மெதுவா தூக்குவோம். அதே இது ஒரு கனமான ஒரு பொருள தூக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குவோம்.
அது மாதிரி ஏன்னா அப்போ கை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கும். தயாரானா தான் வந்து அந்த பொருளை தாங்க முடியும். அப்போ அது மாதிரி தான் வந்து கண் வந்து ஒரு காட்சியை பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு சூரிய ஒளியை நம்ம பார்க்குறோம். கண்ணை சுருக்கிக்கிட்டு பார்ப்போம். ஏன்னா அதை எப்படி பார்க்கணுங்கிறது ஒரு சும்மா எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி, ஒரு நிழலை பார்க்குற மாதிரி, ஒரு மர நிழலை பார்க்குற மாதிரி, ஒரு பசுமையான ஒரு காட்சியை பார்க்குற மாதிரி சூரியனை பார்க்க முடியாது. சூரிய ஒளியை பார்க்க முடியாது. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கண்கள் வந்து லென்ஸ் வந்து விரிஞ்சு சுருங்கும். அப்போ வந்து டிவி பார்க்கும்போது, மொபைல் பார்க்கும்போது, அதில் உள்ள காட்சிகளுக்கு தகுந்தாற்ப வந்து அந்த கண்கள் வந்து காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. நாம இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோம். ஒரு சூரிய உதயத்தையோ அல்லது பார்க்குறோம். அந்த காட்சி வந்து அது அப்படிதான் இருக்கு. நாம அத மாத்தணும், அந்த காட்சிய மாத்தணும்னா, நாம வேற திசையில பார்த்தா தான் அந்த காட்சி மாறும். அதனால அந்த நாம பார்த்த காட்சி தான் இன்னொரு திசையிலயும் இருக்க போகுது. அதாவது அதே மாரியான ஒரு ஒளி, நிழல் அமைப்பு, அந்த வெளிச்சம் எல்லாம் ஒரே மாரி தான இருக்க போகுது. ஒரு மாலை நேர ஒளியோ அல்லது மத்தியான நேர ஒளியோ எல்லா திசையிலயும் ஒரே மாரி தான் இருக்க போகுது. அப்ப லென்ஸ் வந்து அந்த அளவுக்கு கண்களோட லென்ஸ் வந்து அந்த அளவுக்கு விரிஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ ஒரே மாரியே இருந்தாலே போதும். ஆனா மொபைல் ஃபோன் அப்படி இல்ல. அதுல வந்து திடீர்னால ஒரு அ இருட்டான ஒரு காட்சி வரும். வெளிச்சமான ஒரு காட்சி வரும். அ ரொம்ப குளுமையான ஒரு காட்சி வரும். பசுமையான காட்சி வரும். நீலமான காட்சி, சிவப்பான காட்சி வரும். எல்லாத்துக்கும் தகுந்தா மாரி அது மொபைல் ஃபோனோ, டிவியோ எல்லாத்துக்கும் தகுந்த மாரி அந்த கண் விழித்திரை வந்து சுருங்கி விரியும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதனால தான் வந்து மொபைல் ஃபோன் பார்த்தாக்கா வந்து மூளை வந்து ரொம்ப சோர்வடையும். ரொம்ப அது ஒரு கடினமான வேலை. அது வந்து சும்மா இருக்கிறது இல்ல. எப்பவும் வந்து சும்மாவே இருக்கிறான்னு ஒரு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கவங்கள பத்தி சொல்லவே கூடாது. சும்மா இருக்கிறது அப்படின்னா, எதுவுமே பேசாம, எதுவுமே செய்யாம சும்மா உட்கார்ந்து ஏதாவது பார்த்துட்டு ஏதோ ஒரு காட்சிய பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு அடிப்படையான உழைப்புனாலும் ரொம்ப மிக குறைவு. அப்போ மக்கள் வந்து தங்களுடைய கவனத்தை ஏதாவது ஒரு திசையில திருப்பி தான் பேசாம அவங்களால இருக்க முடியாது. அப்போ பேசினா சண்டை வரும். அப்போ அந்த ஒரு ஒற்றுமை வந்து இல்லாம போயிடும். ஒற்றுமையா இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க மக்கள் வந்து, தங்களுடைய கவனத்த வந்து அதாவது வேற ஒரு வேலை செய்றாங்க. அவங்க சும்மா இல்ல. வேற ஒரு வேலை செய்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, மொபைல் ஃபோன பார்க்குறாங்க, டிவிய பார்க்குறாங்க. அ அப்போ அப்போ அதன் மூலம் வந்து ஒரு குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம். சும்மா இருந்தா கூட ஒரு குடும்பத்தோட ஒற்றுமை எந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயம்னா, நாங்க பேசலன்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறோம்ல. அ அந்த இதுவே வந்து பார்த்துக்கிறதுலயும் கட்டுப்பாடு இருக்கு. ரொம்பவும் பார்க்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில ஒற்றுமைன்றது அதாவது பேசுறதையும் குறைக்கணும். அ அதே மாரி நேருக்கு நேர் பார்க்கிறத கூட ஒரு குடும்பத்தில வந்து தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் அதிகமா தவிர்த்துறணும் போல. ஆ அந்த நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள கூட குறைச்சிக்கணும். அ அப்பதான் வந்து அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். ஏதாவது பேசும்போது நேருக்கு நேரா பார்த்துக்கணும். மத்தபடி வந்து அந்த அளவுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்காம, ஒரு இப்படி இருந்தா கூட அந்த ஒரு ஒற்றுமை வந்து ஒரு இனிமையா இருக்கு. பேசினா தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியானது அப்படின்னு இல்ல. ஒரு குடும்பத்தோட இனிமைங்கிறது ஒற்றுமையில தான் இருக்கு. ஒண்ணா இருக்கு. வாழ்க்கை ஈஸியா இருக்குதுல்ல. அதுதான் வந்து அந்த ஏன் ஒண்ணா இருக்கிறதுனால அது எப்படி வந்து இனிமையா இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டா இனிமையாயிடுமா? அப்படி கிடையாது. ஒரு வேலைகள ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு செய்றாங்கல்ல. அதுதான் வந்து அப்ப வாழ்க்கை ஈஸியா இருக்கு. அ அப்போ ஏதோ ஒரு அது ஒண்ணு. அப்புறம் ஒரு வீட்ல வந்து ஒரு குடும்பமா இருக்கும்போது என்னன்னா, ம் இப்போ ஒருத்தர் தனியா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அவரு வந்து வந்து அவரோட வாழ்க்கை பரபரப்பா இருக்காது. அதாவது வந்து சோம் என்ன செய்றது அப்படின்ற மாரி இருக்கும். சோம்பேறித்தனமா இருக்கும். அல்லது ஒரு குடும்பமா இருக்கும்போது, அ குடும்பத்திலே உள்ள இன்னொருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படும். அப்ப அந்த உதவி செய்றதுக்காக ஒரு வேலைய அவர் செய்வார். அப்போ அவருடைய கவனம் ஒரு வேலையில திரும்புது. அது மாரி இவருக்கு ஒரு உதவி தேவைப்படும்போது, குடும்பத்தில உள்ளவங்க இன்னொருத்தர் அந்த உதவிய செஞ்சு குடுக்கும்போது, இவருடைய வாழ்க்கை எளிதாகுது. அ இந்த மாரி அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு, அங்க ஒரு நிகழ்வு நடக்கும். ஒரு 4, 5 பேர் கூடியிருக்காங்க ஒரு வீட்ல அப்படிங்கும்போது, அங்க ஒரு நிகழ்வு நடக்கும். இதனால என்ன ஆகும்னாக்கா, அ ஒரு எது வெ ஒரு வெற்றிடம் என்பது ஒரு வெற்றிடம்ங்கிறது நிரப்பப்படுகிறது. வாழ்க்கை எனும் ஒரு வெற்றிடம் வந்து ஒரு வெள்ள காகிதம். அந்த காகிதத்தில நம்ம வந்து நெறைய வேலைகள வச்சு நிரப்பணும். ஆ அது வந்து தனியா தனியா ஒருத்தர் இருக்கிறாரு.
ஒரு நகரங்கள்ல நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. பேச்சுலர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்கு போயிட்டா வீட்டுக்கு வந்துட்டாக்கா தனிமையா இருப்பாங்க. அப்புறம் மறுநாள் வேலைக்கு போவாங்க. இது வீட்ல இருக்கிற நேரத்துல அவருக்கு என்ன வேலை? மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாரு. அங்க வேற ஒண்ணும் இருக்கு. அப்புறம் அவருக்கு தேவையான சாப்பாடு சமைச்சுப்பாரு. இல்லைன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாரு. திரும்ப வீட்டுக்கு வருவாரு. ஒரே மாரி இருக்கும். ஒரு குடும்பம்னா, போய் கடையில போய் இத வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில போய் இத வாங்கிட்டு வா. ஆ அல்லது அப்புறம் இவருக்கு ஒரு வேலை தேவைப்படும்போது யாரையாவது ஒரு வீட்ல நீங்க கடைக்கு தானே போறீங்க, மார்க்கெட்டுக்கு தானே போறீங்க, வரும்போது இத வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு இவரு சொல்லுவாரு. இப்படி இவருடைய வாழ்க்கை எளிதாகுது. அல்லது சும்மா இருக்கிற இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலையில்லா திண்டாட்டங்கிறது தனிமையில தான் இருக்கும். நீங்க ஒரு குடும்பமா, கூட்டு குடும்பமா இருந்தீங்கன்னா, அ வேலைன்னாலே மக்கள் என்ன சம்பளம் குடுக்கணும். அதுதான் வேலை. அப்படி கிடையாது. வேலையில்லா திண்டாட்டங்கிறது அது ஒரு வேலையில்லா திண்டாட்டம். அதாவது சம்பாதிப்பதற்கான ஒரு வேலையில்லா திண்டாட்டம். ஆனா ஒரு குடும்பத்தில நீங்க ஒரு முழு நேரமும் சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு வேலைகளால இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கும்போது நெறைய வேலைகள் நம்ம செஞ்சோம். அப்பதான் அந்த வாழ்க்கை அன்னைக்கு திருப்தியா இருக்கும். நெறைய வேலைன்னா, மார்க்கெட்டுக்கு போனோம், அல்லது தோட்டத்துக்கு போனோம். அப்புறம் திரும்பி வந்தோம். அப்புறம் சமைச்சோம், சாப்பிட்டோம். அப்புறம் உடற்பயிற்சி பண்ணோம், எழுதுனோம், கொஞ்ச நேரம் புத்தகம் படிச்சோம். ம், அப்புறம் ஏதாவது ஒரு வீட்ல உள்ள ஒரு வேலை. ம், நெறைய வேலைகள். இந்த மாரி வேலைகளால ஒவ்வொரு நாளும் நிரம்பணும் நம்முடைய வாழ்க்கை. அப்பதான் நம்ம இன்னைக்கு திருப்தியா நம்ம சோம்பேறியா இல்ல. அதாவது அந்த நேரத்த நம்ம எப்ப வீணடிக்கல, ஏதோ வேலைகள செஞ்சு, பயனுள்ள வேலைகள செஞ்சு, அ அதுமாரி வாழ்க்கைங்கிறது ஒரு வெற்று காகிதம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் செழுமையா நெறைய வேலைகள நம்ம செய்யணும். அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வந்து ரொம்ப விஐபிகளெல்லாம் எப்படி இவரு இவ்வளோ வேலைகள செய்றாரு? அப்படின்ட்டு பெரிய பெரிய அதத்தான் நம்ம நெனச்சிட்டு இருக்கோமே தவிர, ஒரு சாதாரண மனிதனா ஒரு ஒரு மனுஷங்களா வாழ்ந்து, சாதாரண மனுஷங்களா வாழ்ந்துட்டு, நம்ம வாழ்க்கைய எப்படி செழுமையா வச்சுக்கிறது? நெறைய வேலைகள நம்ம செய்யணும். அப்பதான் நமக்கு பயனுள்ள வேலைகள நெறைய செய்யணும். அப்பதான் நமக்கு அன்னைய நாள நம்ம திருப்தியா அனுபவிச்சோம். அ அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலை ஏற்படும். எதுவுமே செய்யல. நான் இன்னைக்கு படுத்தே கிடந்தேன்ப்பா அல்லது எதுவுமே செய்யல. சும்மா உட்கார்ந்திருந்தேன். ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னா, அன்னைய நாள் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சோம்? பயனுள்ளத வேலைகள் என்ன செஞ்சோம்? நெறைய வேலைகள் செய்யணும். தூங்கணும். ஒரு 1 மணி நேரம் தூங்கணும் மதியானம். அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும். அல்லது மத்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு உதவி செய்யணும். அப்புறம் ஏதோ படிச்சோம், எழுதுனோம். அ அப்படி கடைக்கு போனோம். ஒரு வேலை வீட்ல ஒரு வேலை இருந்தது. எல்லாம் வீட்டெல்லாம் பெருக்கி, கழுவி, சுத்தம் பண்ணோம். துணிய துவைச்சோம். உணவு சமைச்சோம். அ இ இந்த மாரி ஒரு அப்போ இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஏதோ ஒரு பயனுள்ளதா 1 மணி நேரம், 2 மணி நேரம் டிவி பார்த்தோம். இப்படி ஒரு பயனுள்ளதா இந்த ஒரு 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 நாளையும் நம்ம மாத்துறோம். அப்போ ஒரு செழுமையா இருக்கு. இது ஒரு ஒற்றுமையா வாழும்போது தான் எல்லா வேலைகளையும் நாமளே உருவாக்கிக்க முடியாது. நாம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லா வேலைகளையும் நாமளே உருவாக்கிக்கணும். நமக்கு மட்டுமே இப்போ ஒரு தனியா இருந்தாலும் நம்ம இப்ப அன்னைய நாள் முழுதும் எல்லா வேலைகளையும் நெறைய வேலைகள செய்யலாம். ஆனா, அதுல வெறும் சுயநலம் தானே இருக்கு. நமக்காக மட்டும் தானே நம்ம வேலை செய்றோம். அதே நீங்க ஒரு குடும்பமா, கூட்டு குடும்பமா ஒற்றுமையா இருந்தீங்கன்னா, அந்த அந்த கூட்டு குடும்பத்துல உள்ள மத்தவங்களுக்கும் ஒரு உதவி கேட்பாங்க. அப்ப அத நம்ம செஞ்சு குடுப்போம். அவங்களுக்காகவும் உதவி அப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு வேலைய செய்யலாம். இப்போ உணவு சமைக்கணும். இன்னைக்கு லீவு. ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவ எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஒற்றுமையா ஒரு வேலை. அது ஒரு வேலை. இதெல்லாம் ஒரு தனியா இருக்கும்போது கிடைக்காது. அப்போ ஒரு கூட்டு குடும்பமா, ஒரு குடும்பமா ஒற்றுமையா இருக்கும்போது தான் கிடைக்கும். அதே மாரி ஒரு நகரங்கள விட ஒரு கிராமத்துல வசிக்கிறோம். இது மாரி ஒரு கூட்டு குடும்பம். பக்கத்து வீட்டுக்காரங்களோட நமக்கு ஒரு ஒரு உறவு முறை. அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க. நாம அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம். இப்போ இப்படி தான் ஒரு தினசரி வாழ்க்கை ரொம்ப செழுமையாவும், நெறைய வேலைகள் செஞ்சு அப்புறம் ஒரு அனுபவிச்சு அந்த வாழ்க்கைய கடந்து போறோம். அப்போ நம்ம பேசுவதற்கு நெறைய விஷயம் இருக்கும். ஒரு குடும்பமா இருக்கும்போது, அல்லது கூட்டு குடும்பமா இருக்கும்போது, ஒரு கிராமங்கள்ல வாழும்போது, ஒரு குடும்பம் அல்லது கூட்டு குடும்பம், அது இன்னும் இதா இருக்கும்போது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏற்படுகிற ஒரு உறவுமுறை. அது எங்க இருக்கும்னா, சிறு நகரங்கள்ல இருக்கும். அப்புறம் கிராமங்கள்ல இருக்கும். நகரங்கள்ல இருக்காது. நகரங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கிட்ட நம்ம பேசவும் மாட்டோம். அப்போ அப்ப அந்த வாழ்க்கை ரொம்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்போ இந்த மாரி ஒரு அப்போ ஒற்றுமையா இருக்கிறதுனால இன்னொன்னு என்னன்னா, ஒரு பாதுகாப்பு.
ஒரு தனியா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பயப்பட தான் செய்யும். நமக்கு வந்து பயந்துரும். ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஒருத்தருக்கு வந்து மனுஷங்களுக்கு வந்து எப்படி தைரியம் கிடைக்கும் அப்படின்னா, அது நெறைய பேர் கூட்டா சேர்ந்தா தான், அந்த ஒற்றுமையா இருந்தா தான் அந்த தைரியமே கிடைக்கும். நீங்க தனியா இருந்துட்டு நான் தைரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தைரியம் வந்து அது நல்லா இல்ல. அந்த அந்த தைரியம் வந்து நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு அழகா இருக்காது. ஒரு தைரியம்னா அது வந்து இயற்கையா ஒருத்தருக்கு ஒரு தைரியம் இருக்கும். அதுவே 2, 3 பேர் சேர்ந்தா அதுல உள்ள தைரியத்துல வந்து தைரியம் கொஞ்சம் கூடும். ஒரு தைரியமா இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு அதிகமாகுது. அ அப்புறம் இன்னும் ஒற்றுமையா இருக்கிறதுனால என்ன இருக்குனாக்கா, ஒரு விஷயத்த இப்போ ஒரு ஒரு பிரச்சனைகள்ல வந்து 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்க. அந்த வீட்ல உள்ள அந்த கூட்டு குடும்பத்துல உள்ள ஒரு 8 பேரோ இல்ல 10 பேரோ இருக்காங்கன்னா, 10 பேரும் 10 கருத்த சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையில. அப்போ ஒரு சரியான முடிவுகள தேர்ந்தெடுக்கிறதுக்கு, சரியான ஆலோசனைகள் கிடைப்பதற்கு, இந்த கூட்டு குடும்பத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு குடும்பத்திலயோ அல்லது கூட்டு குடும்பத்திலயோ. தனியாவே இருக்கும்போது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அப்போ இந்த மாரி ஒற்றுமையா இருக்கிறதுனால வந்து, அ ஒரு ஒரு மிகப்பெரிய அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கா, வந்து ஒற்றுமையா இருக்கிறோம். அப்புறம் தினசரி அதே ஒரு குடும்பம்னா, அதில வந்து அப்பா, அம்மா இவங்க எல்லாம் வாழ்நாள் முழுதும் அப்பா, அம்மா இவங்க எப்பவுமே வந்து ஒரே உறவுமுறை தான். இவங்கள ஒரு அ ஒரு புதுமை அப்படின்னு சொல்லிட்டு, எ உங்களுக்கு தினம் தினம் நமக்கு புதுமையை காட்டி நம்மள வந்து அப்படி கிடையாது. ஒரு புது புது அப்பாவோ, அல்லது புது புது அம்மா, அப்படி வந்து புது புது அக்கா, இந்த மாரியெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு உறவுமுறைய தான் நம்ம தினமும் புதுசா பார்க்கணும். அப்போ அந்த பழக்கம் வரணும். இப்போ வந்து யாருமே மக்கள் ஏன் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க? நாடோடிகளா ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஊர்ல இருக்க பழகணும். அ அந்த ஒரே விஷயத்துல தான் நம்ம புதுமைய தேடணும். ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்ம புது புது விஷயத்த நோக்கி போயிட்டு மாத்திட்டே இருக்கக்கூடாது. ஊர மாத்துறது, அப்புறம் உணவ மாத்துறது, பழக்கவழக்க உறவுமுறைகள மாத்திக்கிட்டே போறது. பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் நிரந்தர உறவுமுறையே கிடையாது. எல்லாம் வந்து இன்னைக்கு அந்த மாரியான புதுமைன்னா என்ன நெனச்சுக்கிறீங்க? இவங்களுக்கு சலிப்பா இருக்கு. ஒரே மூஞ்சிய எத்தன நாள் பார்த்துட்டே இருக்கிறது? அப்படிங்கிற மாரி. அதுதான் வந்து அத சகிச்சுக்கணும். அப்ப வந்து நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த அப்பா கிட்டயோ, அல்ல அம்மா கிட்டயோ, அல்லது பையன்கிட்டயோ, புதுசு புதுசா அவங்களும் நாளுக்கு நாள் அவங்க முகம் மாறிக்கிட்டே வரும். அவங்க பழக்கம் மாறிக்கிட்டே வரும். வயசாகும். அப்போ புதுமைன்றது ஒருத்தர்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறது தான் புதுமை. மத்தபடி ஆள மாத்திக்கிட்டே போறது கிடையாது. இப்போ மனைவி, அதே மனைவி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு காலம் முழுவதும் ஒரே மனைவி கூட ஒருத்தன் வாழ்றான். அல்லது ஒரே கணவன் கூட ஒரு மனைவி வாழ்றா. அப்படின்னா அதுல என்ன புதுமை இருக்கு? அப்படின்னு நினைச்சுக்கோ. அப்போ ஆள மாத்திக்கிட்டே இருக்கணுமா? அப்போ 2, 3 கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி கிடையாது. ஒருத்தர்ட்டயே நம்ம வந்து அது 2, 3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, அதற்கான அவசியம் இருந்தா அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்துல அந்த ஒருத்தர்ட்டயே நம்ம வந்து புதுமைய காணணும். இப்போ கல்யாணம் ஆகும்போது அவங்க ஒரு ஒரு 20 வயசுல ஒரு ஒரு தோற்றத்துல இருப்பாங்க. 30 வயசுல அவங்க தோற்றம் மாறும், பழக்கம் மாறும், பண்பு மாறும், குணம் மாறும். இப்படி ஒருத்தர்ட்டயே நம்ம புதுமைய தேடணும். அந்த அணுகுமுறை எங்க கிடைக்கும்னாக்கா, இந்த மாரி ஒரு கூட்டு குடும்பத்துல கிடைக்கும். இதுல ஒரு சகிப்புத்தன்மை. இப்போ ஒரே ஊரு. என்னுடைய ஊர் இதான் என்னுடைய ஊர். இந்த ஊர்லயே நான் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கேன். அப்படின்னா, இது எனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு 4 ஊருக்குள்ள போய் குடியிருந்து பாருங்க. இப்படி வெளிநாடு போங்க அப்படின்னு சொல்றத விட, அப்படிப்பட்ட மனநிலையில தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்றத விட, இதான் என்னுடைய ஊரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஊர்ல நான் இத்தன வருஷமா இருக்கிறேன். தினம் தினம் இந்த ஊர்ல நான் ஒரு புதுமைய தேடுறேன். சின்ன வயசுல பார்த்த மாரி இந்த ஊர் எனக்கு இப்ப தெரியல. இப்ப இன்னைக்கு மாறியிருக்கு. இந்த ஊர் எனக்கு ஏற்படுத்துகிற அனுபவங்களில் புதுமை இருக்கிறது. இந்த ஊர் அப்படியே தான் இருக்கு. ஆனா, இந்த ஊர் எனக்கு கொடுக்கிற அனுபவங்களில் புதுமை இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்படிங்கிற மாரியான ஒரு அனுபவம் தான் ரொம்ப இயற்கையானது. அதுதான் நிரந்தரமாக நான் ஒரு இடத்துல நிலையா தங்கி வசிக்கணும்னா, எனக்கு எனக்கு மகிழ்ச்சிக்கான உத்தரவாதம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அது இப்படி தான் கிடைக்குது. நாம எந்த இத வச்சிருக்கோமோ, அதுல வந்து நம்ம புதுமை தேடணும். புதுமை தேடிட்டு போயிட்டு அ ஒரே விஷயம் தான். அதுல நம்ம புதுமை தேடணும். அந்த மாரி நான் சொல்றேன். இப்படி ஆரம்பத்துல எதுக்கு வந்தேன்னா, சும்மா இருக்க பழகணும். அ அதுக்கு என்ன உதாரணம்னா, தனிமையில சும்மா இருப்பதில்ல. ஒரு குடும்பமாக ஒரு 10 பேர் மத்தியில ஒற்றுமையாக வாழ்வதற்காக நாம சும்மா இருக்கணும். சும்மா ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையே எங்க ஆரம்பிக்குதுன்னா,
சும்மா இருப்பதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. சும்மா இருக்க தெரியாத ஒரு குடும்ப உறுப்பினரிடம் ஒற்றுமையே இருக்காது. ஏதாவது பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? உன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். அதனால ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆ பிரச்சனைக்குரிய பேச்சுக்கள பேசுவதை தவிர்க்க வேணும். விவாதங்கள தவிர்க்கணும். ஒரு அரசியல் பத்தி அவர் ஒரு கருத்து, இவர் ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியில இவர் பெரிய இவரு, இவருக்கு எல்லாம் தெரியும். இவ பெரிய இவ, எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசிட்டு கிடப்பா. அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துரும். அப்போ என்ன வெறுப்பாயிடும். ஒற்றுமையா இருக்கிறதுக்கே பிடிக்காது. ஒற்றுமையா இருக்கிறதுனால எந்த இதுவும் இல்ல. ஏன்னா அமைதியின்மை தான். அமைதி கிடைக்கணும். ஒற்றுமையா இருக்கணும். அதே நேரத்தில அமைதிக்காக நம்ம காட்டுக்கோ ஓடிறக்கூடாது. அல்லது தனியா வீடு எடுத்து தனி குடித்தனம் அப்படி இல்ல தனியா ஒரு பேச்சுலரா வாழ்ந்துறக்கூடாது. தனியா இருந்தா தான் நமக்கு அமைதி கிடைக்கும். தனியா காட்டுக்கு போனா தான் அமைதி கிடைக்கும். அப்படி இல்ல. ஒரு குடும்பமா இருந்தாலும் ஒற்றுமையா, அமைதியா இருக்கலாம். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. இப்ப நான் மட்டும் சரியா இருந்தா மட்டும் போதாது. எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருப்பதற்கு என்ன தேவை? அமைதி தேவை. அமைதி தேவை. ஒரு சும்மா இருக்க தெரிஞ்சிருக்கணும். சும்மா இருந்தாதான் ஒரு குடும்பமா, கூட்டு குடும்பமா நம்ம வந்து ஒற்றுமையா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வாழ்க்கை எளிதா இருக்கணும்னா ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கணும்னா முதல்ல சும்மா இருக்க தெரிஞ்சிருக்கணும். சும்மா இருக்க தெரியாத இது வந்து கடந்த காலங்கள்ல சும்மா இருக்க தெரியல. இருக்க முடியல. ஏதாவது பேசி சண்டை வந்துரும், வாக்குவாதம் வந்துரும், அரசியல பத்தி பேசுவாங்க. அல்லது குடும்பத்துல உள்ள பிரச்சனைய பத்தி பேசி, எத பத்தி பேசினாலும் அந்த ஒற்றுமையை பாதிக்காம பேசணும். அமைதியின்மை அதாவது விட்டு கொடுத்து பேசணும். அல்லது வந்து இத பத்தி பேசினா அங்க சண்டை வரும் அப்படின்னா, அந்த பேச்ச தவிர்க்கணும். அதே நேரத்துல நம்ம வந்து சுயமாவும் முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு முடிவே அதுக்காக வந்து முடிவே விட்டு குடுத்துறக்கூடாது. ஒரு நல்ல முடிவே விட்டு குடுத்துறக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்கு. ஒரு குடும்பமா இருந்தாலும், ஒரு குடும்பத்திற்குன்னு ஒரு பொதுவான பிரச்சனை இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்கு. அதனால மத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்டாலும், அந்த முடிவுகள பக்குவமா மத்தவங்க மனசு கோணாம, சுயமா அந்த முடிவ எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி வந்து அடிப்படையில நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நிலவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காக நாம் வந்து கொஞ்சம் சும்மா இருக்க தெரியலன்னா, ஒரு குடும்பத்திலயும் அமைதி இருக்காது. நாட்டிலயும் அமைதி இருக்காது. ஒரு நாடுகளுக்கு இடையே கூட சும்மா இருக்க தெரிஞ்சிருக்கணும். ஒற்றுமை தான் முக்கியம். அமைதி தான் முக்கியம். பாதுகாப்பு தான் முக்கியம். பாருங்க, ஒரு குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுனால என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, பாதுகாப்பு கிடைக்குது. ஒரு 10 பேர் ஒண்ணா ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அப்புறம் அமைதி கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது. அப்புறம் வந்து பயனுள்ள வகையில பயனுள்ள வகையில மாறுது. அப்படிங்கும்போது இது மாதிரி தான் ஒரு நாடும் இன்னொரு நாடும் ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுனால, இரு நாட்டுகளுக்கு இடையில ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, அமைதி கிடைக்குது. ஒரு எளிதாகுது. அவங்க இருவரும் ஒற்றுமையா இருக்கிறதுனால, இரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் எளிதாகுது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதனால வந்து சும்மா இருக்க கத்துக்கணும். பிரச்சனைக்குரியது பேசினா சண்டை வரும் அப்படின்னா, அந்த பேச்ச பேசாம இதுக்கு தான் பேர் நாவடக்கங்கள். யாக வர நாகக்க அப்படின்ற மாதிரி பேச்சு நாவடக்கங்கிறது வந்து ஒரு ஒற்றுமைக்கு ரொம்பவும் அடிப்படை. அப்ப அதுக்கெல்லாம் இன்னைக்கு உதவிக்கிட்டு இருக்கிறது எதுன்னா, இது வந்து நம்ம ஒற்றுமையை விரும்பி தான் நம்ம இன்னைக்கு அமைதியா இருக்கிறோமா? வீட்ல நாம சும்மா இருக்கிறோமா? ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையை விரும்பி தான் இந்த ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா அப்படி கிடையாது. நாம நம்முடைய கவனம் எங்க இருக்குது அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சி டிவிலையோ அல்லது மொபைல் ஃபோன்லையோ அல்லது கணினி அல்லது புத்தகங்கள் இப்படி நம்முடைய கவனம் வந்து திசை திருப்பப்பட்டிருக்கு. அதனால அது சும்மா இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. சும்மா இருக்கவே முடியாது. ஒரு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குடும்பத்தினர் வந்து சும்மா இருக்கவே மாட்டாங்க. அவங்க கவனம் இன்னைக்கு திசை திருப்பப்பட்டிருக்கு. அந்த வகையில நம்ம வந்து மொபைல் ஃபோன் இதுக்கெல்லாம் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து கொஞ்சம் நன்றி சொல்லணும். அதனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து இப்போ கடந்த கால மக்கள் வந்து எளிமையா ஏன் வாழ்ந்தாங்க அப்படின்னா, எளிமையா வாழ்ந்தாதான் ஒற்றுமையா அன்னைக்கு வந்து டிவி, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ஆனா எளிமையா வாழ்ந்தாங்க. எளிமையா வாழ்ந்தா தான் ஒற்றுமையாவும் இருக்க முடியும். ஏன்னா, நீங்க வசதியா வாழ்ந்துட்டு டிவி, மொபைல் ஃபோன் இல்லாம நீங்க ஒற்றுமையா இருக்க முடியாது. இப்போ வசதியா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது.
ஆனால் நீங்கள் வசதியாக இருக்கீங்க, நிறைய பணம் இருக்குது, உங்கள்கிட்ட வசதி இருக்குது. ஆனால் மொபைல் ஃபோன், டிவிலாம் இல்லை. அப்படிங்கும்போது உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஏதாவது பேசுவீங்க, உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் 10 விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க, அங்கே சண்டை வரும். உங்கள்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குதா, நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க எளிமையாக வாழ்ந்தாங்க. அவங்ககிட்ட பணம் அதிகமாக இல்லை. அவங்க நினச்சா இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க வசதியானவங்களா இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதை அவங்க பயன்படுத்தி, அதாவது இவங்ககிட்ட மக்கள் எளிமையாக வாழ்கிறதுனால அவங்கக்கிட்ட பணம் இல்லை, பணம் அதிகமாக இல்லை. அதனால் அவங்க ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. எப்படின்னா அவங்க என்ன வேணாலும் பேசுனாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா சண்டை போட்டாலும் இவங்க ஊரை விட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போக முடியாது. ஏன்னா கையில் காசு இல்லை அல்லது பணம் இல்லை. அதனால் இவங்க என்ன பேசினாலும் சண்டை போட்டால் அதுக்காக என்ன பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச போகிறது கிடையாது. என்ன பேசினாலும் இவங்க நம்ம இந்த ஒற்றுமை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக பேசினாங்க, சண்டை போட்டாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சிரித்தாங்க, பாடினாங்க, ஆடினாங்க. அப்போது ஆனால் வந்து நீங்கள் அன்னைக்கு டிவியும் இல்லை, மொபைல் ஃபோனும் இல்லை. அதே எளிமையாக இருந்தாங்க. எளிமையாக இருந்ததுனால அவங்ககிட்ட அதிகமாக பணம் இல்லாதனால தான் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. மொபைல் ஃபோன், டிவி இல்லாமல் நீங்கள் பணக்காரராக வாழ்ந்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒற்றுமையாக வாழ முடியாது. ஏன்னா மொபைல் ஃபோன், டிவி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பேசத்தான் செய்வீங்க. அப்போ வித்தியாசமான கருத்துக்கள் அங்கே வரதான் செய்யும், சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக போயிடுவீங்க. அப்போ அந்த காலத்தில் மக்கள் வந்து மொபைல் ஃபோன், டிவி இல்லாத காலத்தில் மக்கள் ஏன் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்க எளிமையாக இருந்தாங்க. அவங்ககிட்ட பணம் இல்லை. நினச்சா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தங்கள் குடும்பத்தை இடம் மாற்றிட்டு போக முடியாது. அதற்கு போக்குவரத்து வசதி எதுவுமே கிடையாது. அதனால் அந்த பணம் இல்லாதனால எளிமையாக வாழ்ந்தாங்க. அதனால அவங்க ஒற்றுமையாக டிவி, மொபைல் ஃபோன் இல்லைனாலும் அவங்க இல்லைனாலும் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒற்றுமையாக இருந்ததுக்கு காரணம் அந்த எளிமை தான். எவ்வளோ அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? பேசும்போது தான் அது வருது.